கேரளாவில் 2025ஆம் ஆண்டில் மட்டும் பதிவாகியுள்ள நாய்க்கடி சம்பவங்கள் தலை சுற்ற வைக்கின்றன. கேரள மாநிலம் முழுவதும் கடந்த 6 மாதங்களில் மட்டும் சுமார் 2.2 லட்சம் நாய்க்கடி சம்பவங்களும் அதனால் 15 மரணங்களும் பதிவாகியுள்ளன. இதனால் அச்சமடைந்துள்ள கேரள மக்கள் இதில் கேரள அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை, டெல்லி உட்பட நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் தினமும் நாய்க்கடி சம்பவங்கள் அதிகமாகி வருவது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் மாநில அந்தஸ்து வழங்க மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரும் மனுவை உச்சநீதிமன்றம் 14ஆம் தேதி விசாரிக்க உள்ளது. இந்த விவகாரம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு முன் கடந்த 5ஆம் தேதி பரிசீலனைக்கு வந்தபோது மனு மீதான விசாரணை 8ஆம் தேதிக்கு பட்டியலிடப்பட்டது. அதன்படி கடந்த 8ஆம் தேதி விசாரணை நடைபெற்ற நிலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வு மனுவை 14ஆம் தேதி விசாரிக்கிறது. ஆகஸ்ட் 14 முதல் ஜனாதிபதி மாளிகையை பார்வையிட பொதுமக்களுக்கு அனுமதி அளிப்பதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோடையை முன்னிட்டு டெல்லி ஜனாதிபதி மாளிகையில் உள்ள மூலிகை தோட்டம், பொன்சாய் தோட்டம் உட்பட அனைத்து இடங்களிலும் நடக்கும் மலர் கண்காட்சியை காண பொதுமக்களுக்கு அழைப்பு விடுப்பதாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுழைவு கட்டணம் எதுவும் இல்லாத இந்த மலர் கண்காட்சி ஆகஸ்ட் 16 ஆரம்பித்து செப்டம்பர் 14 வரை நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு சண்டிகரில் நடைபெற்ற படகு பேரணியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். சண்டிகரின் சுக்னா ஏரியில் ஹர்ஹர் திரங்கா என்னும் படகு பேரணி நடைபெற்றது. சுதந்திர தினத்தை ஒட்டி நாட்டுப்பற்றை வெளிப்படுத்த நடைபெற்ற பேரணியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டு கையில் சுதந்திர கொடியை ஏந்தியவாறு படகு ஓட்டினர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.